வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். விஜய் காவேரி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாள் கழிச்சு மனசு விட்டு பேசுறத அடுத்து நிறைய விஷயங்களை ஒருத்தர் மாறி மாறி புரிஞ்சுக்கிறாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. காவேரி விஜய் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமும் ஏற்படுது. ஆனா இந்த சூழ்நிலையில வெண்ணிலாவே ஏத்துக்க முடியாத காவேரி மாமி புதுசா விஜய்க்கு கல்யாண ஏற்பாடுகள் பண்றது தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களா? கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது காவேரியை பார்த்து இத மாதிரி எங்க ஆத்துல ஒரு பொண்ணு இருக்காடி, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, அந்த பொண்ணை நம்ம விஜய்க்கு பேசி முடிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றது கேட்டு காவேரி பயங்கர எரிச்சல் அடைகிறாங்க. என்ன மாமி இப்படி சொல்லிட்டாங்களே, இது எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தியாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச காவேரியோட மனசுல ஒண்ணு தோணுது. மாமி, நீங்களே ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அவர் ஒய்ஃப் மேல ரொம்பவே உயிரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மாமி இப்படி இருக்கச்ச எப்படி அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு அவங்க ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு இப்படின்னு காவேரி சொல்ல, ஒரு பக்கம் அங்கிருந்து நிக்கிறாரு நம்ம விஜய். விஜய் வந்துட்டா போலயே நம்ம அவர்கிட்டயே பேசிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல, ஏன்பா விஜய், என்கிட்ட நீ என்ன சொன்ன? உன்னோட பொண்டாட்டி உன்னை மதிக்காம தானே விட்டுட்டு போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னியோ, அது உண்மைதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பக்கம் நம்ம காவேரியும் விஜயை பார்த்து முறைக்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம நம்ம விஜயும் தவிக்க, இருந்து வந்த மாமாவோ இத மாதிரிப்பா எங்க சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இருக்கா, உனக்கு பேசி முடிக்கலான்னு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கேட்டு, அப்படியா மாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னப்பா இதுல உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, விஜயும் ஓகேதா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்ட, வந்தது பாருங்க காவேரிக்கு கோவம். என்ன பண்ண போறாங்களோ தெரியல. விஜயோட நிலைமை அதோ கெதிதான் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குமா, இல்ல காவேரியை வெறுப்பேத்தி பார்க்கணும் அப்படின்றதுக்காக விஜய் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.